இன்னைக்கு நம்ம பார்க்கறது 2வது சிறுகதை. இந்த கதையில அதாவது சேலத்துல ஒரு இடம், அதாவது தெருவு, அங்க உள்ள சேலத்துல உள்ள அத்தனை தெருவுலையும் ஒரு பாடகன் இருந்தான். பிரமாமா பாடுவான், நல்லா பாடிட்டு இருப்பான். அவனுக்கு வயசு ஒரு 17ல இருந்து 20க்குள்ள இருக்கும். அவனுக்கு ஒரு பேரை நம்ம வைக்கணும்ல, ராஜான்னு வச்சுப்போம். அவன் ஒவ்வொரு நாளும் பாடிட்டு போவான். அவனுக்கு கூடிய மட்டும் ஒரு 500-1000 ரூபா கூட கிடைக்கும். அவனுடைய பேக்ரவுண்ட் பார்த்தா யாருமே கிடையாது. அவன் எங்க பிறந்தான், எங்க வளர்ந்தாங்கிறத கூட அவனுக்கு தெரியாது. ஒவ்வொரு ஊரா போய் பாடுறான். அவன் வாழ்க்கை அப்படி போயிட்டு இருக்கு. அந்த நேரத்துல தொலைக்காட்சி, தனியார் தொலைக்காட்சியில குரல் தேடல், சிறந்த பாடகர்களை அறிமுகப்படுத்தும் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடாகுது. இந்த நேரத்துல இவன் பாடுறதெல்லாம் சில பேர் வீடியோ எடுத்து சமூக வலைத்தளங்களை அனுப்புறதுனால அதை அந்த தனியார் சேனல் பாக்குறாங்க. பார்த்து இவனுக்கு ஒரு வாய்ப்பு தரணும்னு சொல்லி போய் அவனை மீட் பண்றாங்க. மீட் பண்ணும் போது அவனுடைய நிலைமை தெரியுது. அவனுக்கு யாரும் இல்லை, அவன் ஒரு பாடுறான், அந்த காற்றை வச்சு பிளாட்பாரத்திலே தூங்குறான். இந்த விவரம்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த நாள் உங்களை நான் அழைச்சிட்டு போறேன் சொல்லிட்டு அந்த தனியார் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் சொல்லிட்டு போறாரு. அண்ணன் அப்பயே அவனை அழைச்சிட்டு போயிருந்தா அவன் வாழ்க்கை மாறி இருக்கும். ஆனா அந்த ஒரு நாள், அடுத்த நாள் அழைச்சிட்டு போற சொன்னதுனால அவங்க வாழ்க்கை என்ன ஆகுதுங்கிறது தான் இப்ப கதை. அதுக்கு முன்னால நம்ம சேனல், இது 2வது வீடியோ. தயவு செய்து நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது கதை, அதனால உங்களுக்கு இந்த சிறந்த ஒரு பொழுதுபோக்கு தளமா இருக்கும். இப்ப நம்ம கதைக்குள்ள நம்ம போகலாம். அந்த நேரத்துல ஒரு பாடகர், தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் எத்தனை மொழியிலும் பாடக்கூடிய மிக பிரபலமான பாடகர். அவர் சேலத்து வழியா ஏற்காடு போறாரு. ஏற்காட்டுல அவருக்கு ஒரு பங்களா இருக்கு. அவர் போனவர் இந்த பாடகனை பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. காரை நிறுத்துறாரு. நிறுத்தினோன்னா இவரு டிரைவர், வேற யாரும் இல்ல. இவருடைய பாடல பிரமாமா பாடிட்டு இருக்காங்க. கேட்டோன்னு ஆச்சரியப்பட்டாரு. நம்மள கூட சிறப்பா பாடுறான் அவன் அப்படின்னு யோசனை பண்ணாரு. அப்ப ஏதோ காசு போட்டுட்டு எல்லாம் கூட்டம் எல்லாம் கலைச்சு போன பிறகு தன்னுடைய டிரைவர் அனுப்பிச்சு போய் அவனை அழைச்சிட்டு வா அப்படின்னு சொன்னாரு. அவன் போய் அழைச்சிட்டு வந்தான். வந்த பிறகு கார்ல ஏற்பா அப்படின்னா அந்த பாடகர் சொன்னோன்னா அவனுக்கு புரியல. போட நீனா கவலைப்படாதப்பா, நீ ஏறு, நான் யார் தெரியுமா? சார் நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. இப்ப நீ பாடிய அந்த பாட்டோடைய ஒரிஜினல் குரல் கொடுத்தது நான் தான்ப்பா. என்னுடைய பாட்டை தான் நீ பாடுன, பிரம்மா பாடின. உனக்கு நான் பல விதத்துலயும் உதவி செய்ய தயாரா இருக்கேன், கார்ல ஏற்பான்னு சொல்லி அவரை ஏத்திக்கிட்டு நேரா ஏற்காடு பங்களாக்கு போனார். அங்க போய் அவனை அவசரம் வச்சு, ஃபர்ஸ்ட் நீ குளி, ஏன்னா அழுக்கான ஆடை, அவனுடைய ட்ரெஸ் அப்படி இருந்தது. அந்த கிராப்லாம் பூரா அப்படியே ஒரு ஒரு கட்டித்தன்மையோட இருந்தது. அவனை குளிக்க வச்சாரு. அப்புறம் ஒரு பார்பர் வர சொல்லி முடி வெட்டெல்லாம் செஞ்சாரு. இப்ப திருத்தம் ஆகிட்டாரு, நீ என்னோட இருன்னு சொல்லி ஒரு 5 days அங்க இருந்தாரு. இவனை பாட சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தாரு. அப்ப நினைச்சாரு, பிரமாவா பாடுறான் அப்படின்னு சொல்லிட்டு, தம்பி உனக்கு இன்னும் இசை அறிவு நான் கொடுக்க விரும்புறேன், அதனால என்னோட வா. ஏன்னா எனக்கு பிறகு நீ சினிமால அல்லது மற்ற எல்லா துறையிலையும் நீ சாதிக்கணும், மிகச்சிறந்தமா உன்னுடைய குரல் வளம் இருக்கு, வான்னு சொல்லி அவனை அழைச்சிக்கிட்டு நேரா தன்னுடைய சென்னைக்கு வந்தாரு. அங்க அவனை தங்க வச்சாரு. தங்க வச்சு 1 மாசமா அவனை அருமையா கவனிச்சாரு. இப்ப ஆளு பிரமாமாயிட்டான்.
ஹீரோ மாதிரி ஆயிட்டான். நல்லா அருமையாக தான் பிரமாப்படுறான். ஆனா அவனை வெளியே விடல. அந்த பங்களா வெளியே, அவருடைய பங்களா ஒரு மிக பிரமாவான ஒரு இடத்துல இருக்கு, அது நுங்கப்பாக்கத்துல இருக்குன்னு வச்சுங்களேன். அவனை வெளியே விடல, நல்லா பாட வச்சாரு. அதெல்லாம் கேட்டு கேட்டு இது பண்ணிட்டு பிறகு அவளுக்கு இதெல்லாம் கத்து கொடுக்கற மாதிரி கொடுத்து கொஞ்ச நாள்ல அவளுக்கு என்ன ஆச்சுன்னா அவளுடைய குரல் வளம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சுது. நாள் பட குறைய ஆரம்பிச்சு ஒண்ணும் புரியல. பிறகு ஒரு காலகட்டத்துல சுத்தமாவே அவளுக்கு வாய்ஸே வரல. அவளுக்கு ஒண்ணும் புரியல, என்ன ஆச்சு என்ன ஆகுறது அவளுக்கு தெரியல. இருப்பா உனக்கு என்ன ஆச்சு, நல்லா தானே பாடிட்டு இருந்த, ஏன் அப்படி ஆச்சு அப்படின்னு அந்த பிரபல பாடகர் அவனை வந்து ரொம்ப கரிசனமா இது பண்ணாரு. ஆனா அவனுக்கு தெரியாது இவரு ஒரு கொடூரமான தன்மை கொண்டவர் தெரியாது. ஏன்னா தன்னை விட மிகச்சிறந்த பாடகன் எவ்வளவு வரக்கூடாதுங்கிறதுக்காக சில ட்ரீட்மெண்ட் பண்ணி அவன் குரல் வளர்த்தி அடுக்கி இப்ப பேச முடியாத அளவுக்கு ஆகிட்டாரு. இப்ப ஒரு நாள் அவனை வந்து இருப்பா என்ன ஆச்சுன்னு தெரியல சொல்லிட்டு சாப்பிட்டு இது பண்ணி அவனுக்கு ஒரு தூக்க மாத்திரை ஒரு 4-5 கொடுத்து படுக்க வச்சுட்டாரு. மறுநாள் பார்த்தாக்கா ஏதிர்ச்சி பாக்குறான். அதுவும் ஒரு நாள் 2 நாள் ஆயிட்டு. சுத்தி முத்து பார்த்தா அவன் இருக்கிற இடம் திருவண்ணாமலை கிரிவல பாதையில அவன் கிடக்கான். சுத்தி கித்தி பாக்குறான், அந்த இடத்துக்கு அவன் வந்ததே இல்லை. என்னடா நம்ம இங்க இருக்கோம் ஒன்னும் புரியல. பேசுறதுக்கு முயற்சிக்கிறான், பேச முடியல. எழுத படிக்க தெரியாதவன் ஒரு அனாதை என்ன செய்வான்? அப்படியே சுற்றி சுற்றி வாரான், அழுகுறான், பசி எடுக்குது. இது வரைக்கும் அங்க நல்ல சாப்பாடு சாப்பிட்டவன் இப்ப அடுத்த வேலைக்கு இதுக்கு பிச்சை எடுக்கிற அளவுக்கு ஆயிட்டான். பிச்சை எடுத்துட்டு அங்கேயே இருக்கான். கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் போயிடுச்சு. அந்த நேரத்துல ஒரு கிரிவல பாதையில ஒரு அழகான பெண் குழந்தை ஒரு 3-4 வயசு இருக்கும். திடீர்னு ரோட்டுல கிராஸ் பண்ணும்போது ஓடி போய் அந்த குழந்தைய காப்பாத்தினான். காப்பாற்றும் போது அந்த குழந்தையுடைய அப்பா அவரு வந்து ஒரு பெரிய பணக்காரர். அவரு வந்து ரொம்ப நன்றி சொன்னாரு இந்த குழந்தைய காப்பாத்தினதுக்கு. அவன் கிட்ட பேச்சு கொடுக்கும் போது அவன் வந்து செய்கையில தனக்கு பேச்சு வரல அப்படின்னு சொன்னான். சரி நீ என்ன செய்யறனாலும் அவன் தன்னுடைய செய்கையில நான் பிச்சை எடுத்து பழைக்கிறேன் அப்படின்னு அவன் சொன்னதை கேட்டு வா என்னோட அப்படின்னு சொல்லி அவனை அழைச்சிக்கிட்டு சென்னைக்கு வரான். அவன் வீட்டுல தங்குறான். இப்ப வந்து அவன் சின்சியரா எல்லா வேலையும் பார்த்துக்கிறது, இந்த குழந்தைய பார்த்துக்கிறது, எல்லா வேலையும் பார்க்கும்போது அவன் மேல அவனுக்கு அந்த பணக்காரருக்கு ரொம்ப அன்பு ஏற்பட்டது. அவன் செய்கையில சொல்றான், நான் வந்து எனக்கு நல்ல பாட தெரியும், நல்லா இது பண்ண தெரியும், நல்லா பேசுவேன், ஆனா இப்படி ஆயிட்டுங்கிறது அவன் செய்கையில சொல்றான். சில விஷயம் புரியுது, சில விஷயம் அவருக்கு புரியல. இந்த நேரத்துல அவருடைய நண்பர் ஒரு டாக்டர், இஆர்டி ஸ்பெஷலிஸ்ட், அவரு அடிக்கடி வர்றாரு. வந்து அவரு இவனை பார்த்துட்டு இவனை எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னு யோசனை பண்ணாரு. ஆனா எங்க பார்த்தாங்கிறது தெரியல. அப்ப ஒரு அந்த பணக்காரர் டாக்டர் சொல்றாரு, அவர் 2 பேரும் நண்பர்கள், இவனை எப்படியாச்சும் நீ குணப்படுத்தணும், நல்ல பையன், ஏதோ சூழ்நிலையில அவன் தன்னுடைய குரல் வளத்தை இழந்துட்டான், அவனுக்கு நீ வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி இது பண்ணு அப்படின்னு சொன்னான்னா அவன் டாக்டர் சரி சரிப்பா நான் பாக்குறேன், எல்லா பையனை பார்த்தா ஒரு நல்ல பையனா தெரியுது, அவனுக்கு நான் செய்யறேன். ஆனா இவன் என்ன சொல்றான், தான் நல்லா முதல்ல பாடுவேன், நல்லா பேசுவேன், ஆனா அப்படி போச்சுக்கிறான உண்மையான ஆமா அப்படிதான் அவன் சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு அவர் சொன்னார். சரிப்பா நான் ட்ரீட்மெண்ட் பண்ண சொல்றேன்னு அவனை அழைச்சிக்கிட்டு அந்த டாக்டர் தன்னுடைய கிளினிக்கை வந்து அவனை சேர்த்து டெஸ்ட் பண்றான். டெஸ்ட் பண்ணா உண்மையிலே அவன் வந்து இயற்கையிலே அவனுக்கு வந்து குரல் வளம் போகல, ஏதோ ஒரு சூழ்நிலையில தான் அவனுக்கு போயிருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாரு. தெரிஞ்சுக்கிட்டு அவனை ட்ரீட் பண்ணும்போது ஒரு கிட்டத்தட்ட அங்க ஒரு மாசம் அங்கேயே இருக்கான். ஒரு நாள் பாப்பா இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கே கிட்டத்தட்ட நிறைய செலவாகும், அதனால உன்னை ஒருத்தவர்கிட்ட அழைச்சிட்டு போறேன்,
அவரு கொஞ்சம் உதவி செய்வாரு அப்படின்னு சொல்லி அவனை அழைச்சிக்கிட்டு போறாரு. ஒரு இடம் போயிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு போகும்போது இவனுக்கு அதிர்ச்சி ஆகும். ஏன்னா அந்த பிரபல பாடகர் வீட்டுக்கு தான் இவனை கூட்டு போறாரு. இவனுக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த பாடகர் தான் நம்ம குரவலத்தை கெடுத்தான், அவரு வீட்டுக்கு கூட்டு போறாரு போது அவரை பத்தி உயர்வா சொல்றான். அவர் ரொம்ப நல்லவர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வரோம். ஆனா இவனுக்கு அவ்வளவு வெறி வருது. அந்த வீட்டுல உள்ள போய் காரை நிறுத்திட்டு வரவேற்பறையில உட்கார வச்சுட்டு நான் போய் அவரை கூட்டு வரப்பா அப்படின்னு டாக்டர் போறாரு. இப்ப அவனுக்கு பயங்கர கோபம் வருது. எப்படியாவது நம்மளை இந்த அளவுக்கு ஆக்கணமே அந்த பாடகர் தான், அவனை கொலை பண்ணாம விடுறதில்ல சொல்லிட்டு, ஏன்னா அந்த வீட்டுடைய நிலைமை அத்தனையும் அவனுக்கு தெரியும். நேரா பக்கத்துல இருந்த சமையலருக்கு போய் ஒரு கத்தி எடுத்துட்டு கொண்டு வச்சுக்கிட்டான். வச்சுக்கிட்டு அவரை தீர்த்து கட்டுற மாதிரி முடிவோட இருந்தான். இப்ப அந்த டாக்டர் அந்த பிரபலமான பாடகரை அழைச்சிட்டு வராரு. இவன் பாக்குறான். பார்த்தோன்னா அதிர்ச்சி ஆகுறான். அவங்கிட்ட இந்த கத்தி கீழே விடுது. இங்கதான் ஒரு ட்விஸ்ட். அவருக்கு என்ன ஆச்சு? அந்த பாடகருக்கு எதுக்காக திரும்பவும் இந்த பையனை இங்க கொண்டு வந்தாங்க? இரண்டாவது ட்விஸ்ட். இந்த ரெண்டு ட்விஸ்டையும் நீங்க இத பாக்குற நீங்க, இதை கேட்கிற நீங்க கரெக்டா சொல்லுங்க. சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டீங்கன்னா உங்களுடைய கற்பனை வளம் என்ன அளவுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கும் இந்த அறிவு கற்பனை வளம் என்னங்கிறத நீங்களும் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அவரை பார்த்து ஏன் ஷாக்கானோம்? அடுத்தது எதுக்கு திட்டமிட்டு இன்னைக்கு ஏன் கொண்டு வந்தாங்க இங்க? இந்த ரெண்டு கேள்விக்கும் நீங்க பதில் சொல்லுங்க. இந்த கதையோட டைட்டில் பாடகன்.